ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுவும் குளத்து மீனை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்புங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு காணொளிக்குள்ளே போய் பார்த்துடலாம். கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நறுக்குன 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம இதோட 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் நம்ம பெருசாக வெட்டினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது நல்லா வதங்கினதும் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி எதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன் அப்படின்னா, நான் இதில் நிறைய மாங்காய் சேர்க்க போகிறேன், அதனால் இந்த அளவு சேர்த்தா போதும். இதே இது நீங்கள் மாங்காய் சேர்க்கலை அப்படின்னா புளி இதோட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். ஸோ இதையும் நல்லா போட்டு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்காக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற வரை. இப்போ இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சீரகத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி 3 குட்டி மாங்காய் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சட்டி அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம், 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நம்மளுக்கு எந்த அளவு திக்காக வேணுங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். குளத்து மீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாங்காங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்துடலாம். மாங்காய் சேர்க்குறதுனால அந்த குளத்து மீனோட ஸ்மெல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாங்காவை அள்ளி போட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு செய்யுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஆக்கிடுங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் மீன் குழம்பு, அப்போ தாங்க ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குளத்து மீன் வாங்கினீங்கன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை எங்களோட கருத்துப்படியில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. சீக்கிரமாகவே நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.